ஆராதனை 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 இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றேன். இரவும் பகலும் கூட விடுதலையை கொண்டு வருகிற, ரட்சிப்பை கொண்டு வருகிற ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தம் முழு பார்வோன கலங்க பண்ணிச்சு. அதுக்கு பேரு தலைப்புள்ள சங்காரம். எகிப்துல மரணம் இல்லாத வீடு கிடையாது, அலறல் இல்லாத வீடு கிடையாது. ஆனால் எபிரேய ஜனங்க இந்த ரத்தத்தை நிலக்கால பூசின உடனே விடுதலையா வெளியே வந்தாங்க. கையை உயர்த்தி வரல இல்லையா? இன்னைக்கும் பிசாசு நடுங்கணுமா? பிசாசுடைய கூட்டம் நடுங்கணுமா? மந்திரம் தந்திரங்கள் பிள்ளி சூன்யங்கள் பூதங்களின் ஆவிகள் நடுங்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நடுங்க வைக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? அதிகாலையில் ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 அன்பர் இந்த நாளிலே
என் இதய துடிப்பாக. சொல்லுங்க, ஒவ்வொருவரும் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஓ அல்லேலூயா. இயேசுவே, அற்புதம் செய்கிற இயேசுவே, வாழ்கன்னு சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல அற்புதம் செய்கிற இயேசுவே, ஆலோசனை தருகிற இயேசுவே, அதிசயம் செய்கிற இயேசுவே, அரவணைக்கிற இயேசுவே, ஆதரவாயிருந்த இயேசுவே, அப்பாவாயிருந்த இயேசுவே, அம்மாவாயிருந்த இயேசுவே, எங்களுக்கு அடைக்கலமாயிருந்த இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்த இயேசுவே, எங்க வாழ்க்கையில இம்மானுவேலராய் வந்த இயேசுவே, எபெனேசராய் வந்த இயேசுவே, யெகோவா நிசியாய் வந்த இயேசுவே, யெகோவா ராஃபாவாய் வந்த இயேசுவே, யெகோவா சிக்கேனாய் வந்த இயேசுவே, யெகோவா ரூபாவாய் வந்த இயேசுவே, யெகோவா ஓசேனாவாய் வந்த இயேசுவே, யெகோவா ஷம்மாவாய் வந்த இயேசுவே, யெகோவா ஷாலோமாய் வந்த இயேசுவே, எங்க கூடையே இருந்த இயேசுவே, எங்களை குணமாக்கின இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்த இயேசுவே, தீங்கு அணுகாதபடி எங்களை தப்புவித்த இயேசுவே, பிசாசு மேற்கொள்ளாதபடி எங்களை தப்புவித்த இயேசுவே, பாவம் மேற்கொள்ளாதபடி எங்களை தப்புவித்த இயேசுவே, மாம்சம் மேற்கொள்ளாதபடி எங்களை தப்புவித்த இயேசுவே, சின்னவன் 1000 பெருகச் செய்த இயேசுவே, சிறியவனை 1000 பெருகச் செய்த இயேசுவே, சின்னவனை புழுதியிலிருந்து உயர்த்தின இயேசுவே, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்த இயேசுவே, ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதை. கைகளை உயர்த்தி நன்றி பெருகுதையா.
உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. கைகளை உயர்த்தி நன்றி பெறுதையா. ரெண்டு கைகளை அசைத்து நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கள்ளார் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கள்ளார் எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றேன். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றேன். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறீ. கலங்கும் போரமெல்லாம் நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கலக்குறிச்சியிலேருந்து வர்றோங்க. எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனால் நாங்கள் வந்து சிஎஸ்சிக்கு போயிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே சிஎஸ்சின்னு. அங்கே அப்புறம் சும்மா சண்டை வந்து சாத்திடுறாங்க. அப்புறம் சரி நான் யோசனை பண்ணினேன். அப்புறம் சரி ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், இந்த சபை எனக்கு வெளிப்படுத்தினார். அதிலிருந்து நாங்கள் போன மாதம் அந்த கூட்டத்துக்கு வந்தோங்க. அதிலிருந்து வந்து எங்கள் பிள்ளைக்கு சுகமாயிருச்சு. அதே போல் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தண்ணி போதையோடவே தான் இருப்பாருங்க. இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனால் தண்ணி விட மாட்டார். அப்பேற்பட்டவர் இந்த சபைக்கு வந்துட்டு போனால் அப்படி பிடிச்சி அவர் ஏசப்பா வந்து அவர் தொட்டு அவர் தண்ணி அடிக்காமல் இன்றைக்கி வேலைக்கு போய் நல்ல முறையாக கொண்டு வந்து நேற்றுக்கு அவர் கூலி நேற்றுக்கு வந்து 5 விஷயம் செலவில்லாமல் எங்கள் கையில் கொடுத்தாருங்க. கோடான கோடி சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் பேத்தி கூட 10th எக்ஸாம் எழுதியிருந்தா. அதில் மார்க்கு 500க்கு 440 மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். அதுபோல் நாங்கள் இருக்கிற வாடகை வீடு சேல்ஸாக இருந்தது. ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க நீங்கள் வீடு பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்த 3 மாதமாக நாங்கள் வீடு பார்த்துட்டே இருந்தோம். எங்களுக்கு தகுந்த வீடு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் போன வாரம் பாஸ்டர் ஐயா மூலம் ஒரு வார்த்தை மெசேஜ் கொடுத்தாரு. உன் சிறையிருப்பை நான்
திருப்புவேன்னு சொல்லி விடுதலை கொடுக்குறேன், இன்னைக்கு இருந்து உனக்கு விடுதலை தான் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்காக பேசின மாதிரி எனக்கு இருந்தது. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு கடந்து போனோம். மறுநாளே எங்களுக்கு ஒரு நல்ல வீடு, எங்களுக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கவும் அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல் என் கணவருக்கு இந்த 5 மாதமாக வேலை இல்லாமல் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தோம். அந்த வேலை என்கிற சிறுவிருப்பையும் ஆண்டவர் திருப்பினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத ஒவ்வொருவரும் அந்தி கிறிஸ்துவாகிய ஒரு மிருகம் எழும்புமாம், அதை எல்லாரும் வணங்குவார்களாம். ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்க வணங்க மாட்டாங்க. பேரெழுதப்படாத ஒவ்வொருவரும் அதை கட்டி பிடிச்சி வணங்குவாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது இந்த காலகட்டங்களை ஆண்டவனுக்கு காட்டினார். இந்த வசனத்தின் அடிப்படை என்னன்னா, அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து யோவான் அழகாய் எழுதியிருக்கிறார். அருமையானவரே, ரகசிய வருகை வந்ததற்கு பிறகு அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும். அது கொடூரமான காலம். இந்த 13வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோவானாய் அவர் சமுத்திரத்தில் நின்றாராம். ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததாம். 10 தலை 10 கொம்பு தூசனான்னு அவன் வாயில எழுதி இருந்ததாம். பாருங்க எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. ஆனால் 4வது வசனம் சொல்லுது எல்லாரும் அதை வணங்கினார்களாம். 5வது வசனம் சொல்லுது அந்த சர்ப்பம், அந்த மிருகம் ஏறெடுத்து பார்த்து தேவ பிள்ளைகளை தூசிக்குமா, பரலோகத்தை தூசித்துக்கிட்டே இருக்குமா. தூசணன்னா கெட்ட வார்த்தை தான் வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்குமா. அந்த மிருகத்தின் லக்கம் கணக்கு பார்க்க கடவுது 666 எழுதியிருக்கு கடைசி வசனத்துல. அப்போ கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாது. ரகசிய வருகையில எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் ஆட்டுக்குட்டியானவரோடு போய் சேர்ந்துட வேண்டும். கைகளை தட்டி அதற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் உங்க பேர் பதிக்கப்பட வேண்டும். பேர் எழுதப்படாத ஒவ்வொரு வசனத்தை வாசி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத, பேர் நல்லா கவனிங்க, பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். கவனிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். யோவான் சொல்றார், நான் கடற்கரை மணலின் அருகே நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்துக்குள்ளிருந்து குபீர்னு ஒரு மிருகம் எழும்பி வந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன. பாருங்களேன், அதுல தூசணமான நாமம்னு எழுதி இருக்கிறது. அந்த தலையின் மேல பூரா தூசண அருவருப்பான நாமம் அப்படி எழுதியிருக்கிறது. 4வது வசனத்தை நீங்க வாசித்தா எல்லாரும் அதை வணங்குவாங்கன்னு எழுதியிருக்கிறது. 5வது வசனத்தை நீங்க வாசித்தா தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. தூசணம், கெட்ட வார்த்தை பேசக்கூடிய வாய் தான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமையும் கெட்ட வார்த்தை. 4வது வசனம் வாசிங்க. அந்த மிருகத்திற்கு அடிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். எல்லாரும் அதை வணங்கினாங்க. அப்படி எழுதியிருக்கு. 6வது வசனம் வாசிங்க. அது தேவனை தூசிக்கும்படி அந்த மிருகம் தேவனையே தூசிக்குமாமா. தன் வாயை திறந்து, தன் வாயை பிளந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசித்தது. பரலோகத்தையும் தூசிக்குது.
ஆண்டவரை தூசிக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளை தூசிக்குது, பரலோகத்தையும் தூசித்துக்கிட்டே இருக்கிறது. காரணம் அதுதான் அந்தி கிறிஸ்து. அந்த முத்திரை எல்லாரும் போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போ அப்படித்தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆயத்தங்கள் வேகமாய் நடக்கு. நீயும் நானும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ இந்த நாளில் உன் பேரு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர்னா எழுதியிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட தான் வாழ்வாங்க, ஆட்டுக்குட்டியானவரோடு தான் வாசம் பண்ணுவாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர். 21வது அதிகாரம் எடுங்க. 27 வெளிப்படுத்தல் 21, 27 வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் தலைக்கு மேல கை தட்டுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் உங்க பேர் எழுதப்படணும். அந்த புஸ்தகத்தில் இருக்கிறவங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவங்க 666வது நம்பர் குத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பிசாசை வணங்க மாட்டாங்க. அந்த அந்தி கிறிஸ்துவை எல்லாரும் வணங்குவாங்க, வணங்க மாட்டாங்க. கையில குத்துனவங்க தான் வாங்கவும் விற்கிறதுக்குள்ள அதிகாரம் இருக்கும். அந்த கையில குத்தப்படாதவங்களுக்கும் எந்த கடையிலையும் எதுவும் கிடைக்காது. அப்படி அந்த கிரியை வர்றதுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படணும். கையை உயர்த்தி கடைசி வசனத்தை வாசிமா. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த மிருகத்தின் முத்திரையானது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறன் தவிர, தரித்துக் கொள்கிறவன்றவரை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க உடனே அதை தரித்துக் கொள்ளுவாங்க. தரித்துக் கொள்ளுங்கள் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. கூடாதபடி. அதுக்கடுத்து அவங்க ஒன்றும், அதாவது கையில முத்திரை இல்லாதவங்க வாங்க எங்கேயுமே முடியாது. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஒன்று அவங்க இரத்த சாட்சியா தான் மறிக்கணும். அடுத்து கீழே வாசிங்க. இதிலே ஞானம் விளங்கும். இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இந்த மிருகத்தின் சமுத்திரத்திலிருந்து 7 தலையுள்ள வந்த மிருகத்தின் 10 கொம்புள்ள இந்த மிருகத்தின் 10 முடியுள்ள இந்த மிருகத்தின் ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அந்த மிருகத்தின் லக்கத்தினுடைய புத்தியை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதனுடைய லக்கம் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கணும். 666 அதை கையில குத்துவாங்க. கவனிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால உள்ள வேலைகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிசாசுடைய மண்டலத்திலிருந்து அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீயும் நானும் ஜீவ புத்தகத்தில் இல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் பேர் எழுதப்படணும். சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆவியானவர் திட்டமா என்னோடு பேசினார். ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். இல்லை என்றால் ஒரு உபத்திரவத்தின் காலம் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் காலம். அதற்கு தப்பணும்னா அவன் காலம் உபத்திரவத்தின் காலம் என்று எழுதியிருக்கிறது. அதாவது உபத்திரவத்துக்கு தப்பணும்னா ஆட்டுக்குட்டியானுடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ஆமா, கொள்ளை நோய்க்கு நீங்கள் தப்பணும்னா வரப்போற அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னால வரப்போகிற கொள்ளை நோய்க்கு தப்பணும்னா உங்க பேர் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. பஞ்சங்களுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்க பேர் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். பூமியின் அதிர்ச்சிக்கும் பூகம்பங்களுக்கும் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. யுத்தங்களுக்கும் யுத்த செய்திகளுக்கும் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் என் சபையே, சபை மக்களே, எங்கள் விசுவாசிகளே, உங்க ஒவ்வொருடைய பெயரும் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அம்மா,
வேதனைகளும் சஞ்சங்களும் பெருகிற காலம் வரப்போகிறது. அதற்கு நீங்க தப்பணும்னா உங்க பேர் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். பயங்கரமான நந்தி கிறிஸ்துவின் காலம் பாதாளம் வாய பிளந்திருக்குமா? அதற்கு தப்பணும்னா ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் பேர். பிரசங்க வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாவும் அதை வணங்குவார்கள். 666வது நம்பர் முத்திர போட்ட அந்த அந்தி கிறிஸ்துவின் மிருகம் எழும்பி வரும்போது கைவிடப்பட்ட எல்லாரும் அதை வணங்குவார்கள். அது உபத்திரவத்தின் காலம். இதற்கு நீங்க தப்புணும்னா உங்க பேரு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். வாயிட்டு சொல்லுங்க. இதற்கு நீங்க தப்புணும்னா அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நீங்க தப்பு. அது 7 வருஷம் ஆட்சி செய்யும். 3 வருடம் மகா கொடூரமான வருடம், மகா உபத்திரவத்தின் காலம். அதற்கடுத்து மகா உபத்திரவத்தின் காலம் இருக்கு. 7 வருடம் என்று வெளிப்படுத்தல் அழகா எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இதை நம்ம காதலையும் கேட்கக்கூடாது, கண்ணாலையும் பார்க்கக்கூடாது, கைவிடப்படக்கூடாது. அதுக்குள்ள ஏசப்பாவுடைய காலை பிடிச்சி என் பேரை ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதி வைங்கன்னு கெஞ்சணும். கையை உயர்த்தி எங்க குடும்ப பேரை ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதி வைங்கப்பா, என் பிள்ளைகளுடைய பேரை ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதி வைங்கப்பா. என் பேர் ரேஷன் கார்டில் இருக்கும், ஆதார் கார்டில் இருக்கும், இது எனக்கு முக்கியம் அல்ல. நான் போறதுக்கு பரலோகம். அதற்கு போகணும்னா இந்த உபத்திரவத்தை, இந்த அழிவை நான் பார்க்காம அவங்கிட்ட போகணும்னா நீங்க தைரியமா சொல்லணும், என் பேரை என் வீட்டார் பேரை ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதி வைங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுல புஸ்தகத்தில் எழுதப்பட்டா அதற்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். அதை நாம் வணங்க மாட்டோம், வணங்க அனுமதிக்கவும் மாட்டார். அதுல நம்ம எழுதலைன்னா அதை கட்டாயமா வணங்குவோம், கட்டாயப்படுத்தும். அது உபத்திரவத்தின் காலம். அதெல்லாம் பேசணும்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கல. மணிக்கணக்கில் பேசக்கூடிய செய்திகள். ஆட்டுக்குட்டியானுடைய சுவாபம் 3 சுவாபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எழுதியிருக்கிறது 10. வாயிட்டு அறிக்கை பண்ற 3 சுவாபம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த சுவாபம் இருந்துட்டா உங்க பேரை ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதிடுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர்னா என்னன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால தான் மீட்பு உண்டாச்சு. எகிப்தில 430 ஆண்டு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஜனங்களை மீட்டெடுத்தாரே, ரட்சித்தாரே, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு எலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு எலியா சொல்லுங்க. நீ உறுதியா இருந்தா நீ உனக்குன்னு ஒரு ஆடு அடிக்கணும். பாருங்க, எத்தனையோ வாதைகள் வந்தது. பார்வோன் சிரிச்சான தவிர பயப்படலை. ஆனால் ஆண்டவர் கரெக்டா ஒரு காரியத்தை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களே மோசேகிட்ட சொல்லி அனுப்புனார். பாருங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, கவனிங்க, இதான் சத்தியம். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள், பேரெழுதப்படாதவர்கள் இருக்குது. பேரெழுதப்படாதவர்கள் எல்லாரும் அதை வணங்குவார்கள், பேரெழுதப்பட்டவர்கள் வணங்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன? விடுதலையை கொண்டு வருகிற, ரட்சிப்பை கொண்டு வருகிற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அந்த ரத்தம் முழு பார்வோனை கலங்க பண்ணிச்சு. அதுக்கு பேரு தலைப்புள்ள சங்காரம். எகிப்துல மரணம் இல்லாத வீடு கிடையாது, அலறல் இல்லாத வீடு கிடையாது. ஆனால் எபிரேய ஜனங்கள் இந்த இரத்தத்தை நிலக்காலில் பூசின உடனே விடுதலையா வெளியே வந்தாங்க. கையை உயர்த்தி ஒரு லேலியாச்சு. பார்வோன் கதறுகிறான், மோசே மோசே மோசே, உன் ஜனங்களை சீக்கிரமாய் விடுதலை செய்.
நுகத்தடி வேண்டாம். இனி என்னுடைய எகிப்தியர்கள் எபிரேயர் அடிமைப்படுத்த முடியாது, நான் பயப்படுற. வாசிங்க அந்த வசனம் எங்க இருக்கிறது? அதாவது 31வது வசனம் வாசிங்க. யார் ராத்திரியிலே அவர்கள் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து நீங்கள் என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க, தலைக்கு மேல கை தட்டுங்க, நீங்க சொன்னபடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்களை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை. இன்னைக்கு நீங்க போங்கப்பா, நானே உங்களை அவுத்து விட்டுறேன், போங்க போங்க நீங்க. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு எங்க ஊர் பூரா மரணம் ஆயிட்டு. நீங்க படிச்சு பாருங்க, எகிப்துல சங்கார ரத்தம் மரணம் இல்லாத வீடு கிடையாது. அதே நேரத்தில் ஜனங்கள் அப்படி பார்வன்னு சொல்லிட்டார், போங்க போங்க போங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, 430 வருடம் அடிமையா இருந்தவர். 41வது வசனம் படிமா. 430 வருஷம் முடிஞ்சு அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டது. தலைக்கு மேல கை தட்டுங்க. 10 வாதைகளுக்கு பார்வோன் நடுங்கலையே, பயப்படலையே. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால நடுங்கிட்டானே, பயந்தானே. இன்னைக்கும் பிசாசு நடுங்கணுமா? பிசாசுடைய கூட்டம் நடுங்கணுமா? மந்திரம் தந்திரங்கள் பிள்ளி சூனியங்கள் பூதங்களின் ஆவிகள் நடுங்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நடுங்க வைக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? ஆட்டுக்குட்டின்னு வர்ற இடமெல்லாம் இயேசுவின் ரத்தம் தான் அது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம், உனக்கு ரட்சிப்பை கொடுக்க தன் சொந்த ரத்தத்தை இயேசு சிந்தினார். வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய தலைக்கு மேல கை தட்டுங்க. ஒரு மீட்பு, ஒரு விடுதலையை இயேசு உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லுங்க, பிசாசு ஓடும். ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது எப்படி ஆட்டுக்குட்டி, அது 1 வயசா இருக்க வேண்டும், அது போற அப்படிலாம் எழுதி இருக்கிறது. அதெல்லாம் விளக்க சொல்ல எனக்கு முடியல. எனக்கு தெரிஞ்சது அந்த ஆட்டுக்குட்டி இயேசு தான். அந்த ஆட்டுக்குட்டி கையை உயர்த்தி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுவின் ரத்தம் தேவை. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கிடணும். மீட்புக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு அப்படி சிரிச்சிட்டு போறதில்ல. உங்க பிள்ளைக்கும் இயேசு தேவை, உங்க கூட பிறந்த தம்பிமார்களுக்கும் இயேசு தேவை. ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நம்மளை மீட்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. வானமண்டல பொல்லாத ஆவி அழியணும்னா ரத்தம் தான். வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம், மரணத்துக்கு நீ தப்பணுமா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நீ தப்பித்துக் கொள்ளலாம். வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தலைக்கு மேல கைதெடுத்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தாங்க. வாயிட்டு சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி ரத்தம். அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய மீட்பை கொடுக்கிற புத்தகம் தான். மீட்கப்படணும். ஒவ்வொரு மீட்கப்பட்டுட்டா ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் எழுதிடுவார். மீட்பு இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கேளுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க மட்டும் வரல, இந்த இது வந்து பாரத்தை ஊட்டணும் உங்களுக்கு. அவங்க கைவிடப்பட்டாதான் நிலைமை தெரியும். அந்த கிறிஸ்து வந்தா தான் அவனுடைய நிலைமை. எத்தனை வட்டம் பாஸ்டருக்கு அழுது பிரசங்கம் பண்ணாரு. ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க அதை வணங்க மாட்டாங்க. பேர் எழுதப்படாதவங்க எல்லாரும் தாள குனிஞ்சு வணங்குவாங்க. இதற்கு அடையாளம் தான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கம்பீரமா நின்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க எங்களை தப்புவிக்க. அதெல்லாம் ஒரு நிழலாட்டமா இருக்கு. அதெல்லாம் அந்த காட்சி பார்க்கறதுக்குள்ள நம்மளுடைய பேர், நம்முடைய குடும்பத்தின் பேர், நம்முடைய பிள்ளைகளின் பேர், நம்முடைய தெருக்களின் பேர், நம்முடைய கிராமத்தின் பேர், நம்முடைய பட்டணத்தின் பேர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டணும். கையை உயர்த்தி அதுக்கு தான் அழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எஸ்தர் அனாதை பிள்ளை.
அப்பா அம்மா யாருன்னு அவளுக்கு தெரியாது. முருதைக்காய் கிட்ட தான் வளர்க்கப்பட்டா. கவுனிங்க, திடீரென்று அந்த வஸ்தி ராஜ மேன்மை இழந்ததுனால ஒரு எக்காலம் வந்தது. ராஜாவுக்கு ஏற்ற ஒரு பெண், ஒரு குணசாலி வேணும்னு யார் கொண்டு வந்தா? முருதைக்காய் கொண்டு வந்துட்டார். இந்த எஸ்தர் நல்லவா, இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவா ராஜாவுக்கு ராணி ஆயிட்டா. அப்ப இவர் சொல்றாரு, எஸ்தரே எஸ்தரே, எஸ்தர் ராணியா, எஸ்தர் ராணியே. நீங்க அந்த வசனத்தை சொல்லிருங்களேன். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேற, சகாயம் வேற. ஆமா, உனக்கு சோரை கண்டு சொர்க்கமா விழுகாத, தலையில கிரீடம் மாட்டிருக்குன்னு பெருமையா நினைக்காத. ஆமான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் யூத ஜனங்களெல்லாம் அழிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வந்துட்டா வேகமா அஞ்சல்காரர் கையில் எழுத அனுப்பிட்டான். நீ ஒரு யூத பெண்ணு, இப்பவுமே போடு முழங்கால், இப்பொழுதுமே உபவாசம் போடு. ஆமா, ரட்சிப்புக்கு இப்பொழுதே நீ பாடுபடு. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ரட்சிப்பை கொண்டு வரும். அதுக்குள்ள தோய்க்கப்படணும். அந்த இரத்தத்தினால வெளியே வரணும். ஒவ்வொருவரும் வரணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு இயேசுவின் இரத்தம் தேவை. ஆமா, ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து ஒரு பரிதாபம் உங்களுக்குள்ள வரணும். ஐயோ, இந்த நல்ல மனுஷனா இருக்கிறனே, உயர்ந்த பதவி இருக்க, பிள்ளைகள அழகு பிள்ளைகளே, ரட்சிப்பிள்ளையே அழணும். நீங்க ரட்சிப்பை உண்டாக்குறதற்கு கதறணும். நீங்க தன் சொந்த இரத்தத்தை இயேசு சிந்தினார். நம்முடைய விடுதலைக்காக இயேசு அடிக்கப்பட்டார். இயேசு நமக்காகவே அடிக்கப்பட்டவர். கையை உயர்த்தி, அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காகவே சிந்தினவர். அதுல தான் மீட்பு. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தான் ஜீவ புத்தகம். கையை தட்டி ஆமே. அந்த ரட்சிப்பின் பூரணம் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் பூரணமாய் நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆமா, வேதம் சொல்லுகிறது, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிறது அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துல பேருதப்பட்டவர் மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆகையினால தீட்டாய் காணப்படுகிற, அசுத்தமாய் காணப்படுகிற இந்த உலகத்தில் எப்பொழுது நம்மளை சஞ்சலப்படுத்துகிற சின்ன சின்ன பாவங்களை விட்டு டபீர்னு ஓடிடும். கர்த்தருடைய பிள்ளை போய் கத்தி எடுத்து கொலை செய்கிறது இல்லை, ஆனால் சில பாவங்களுக்கு உள்ளாயிருக்கீங்க. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே கழுவப்படுங்க. ஹல்லேலூயா. நான் ஊழியம் ஆரம்பித்த புதுசில் நாங்கள் கற்றுக்கொண்ட, எங்கள் ஃபாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னென்னா, ஜெயராஜ், கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் ஒன்று நீயும் உன் குடும்பமும் உன் சபை மக்களும் செய்யணும். தலையை கையெடுத்து தலையில் வைங்க. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. இப்ப கண்ணை தரங்க, கை எப்படி வைங்க. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவருக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம். இந்த ஆடு அடிக்கப்பட்டது பெரிய மீட்பு. 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்தவங்க சடீரென்று பார்வோனே கதவை திறந்து விட்டுட்டான், போங்கப்பான்னு. ஆமா, பிசாசு நடுங்கணுமா, பிசாசு நம்முடைய கூட்டத்தை விட்டு ஓடி போகணுமா, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு வாங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் நீங்கள் பேர் எழுதப்பட வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12-13 அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ அவனை உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், உன் ஏகசுதன் என்று பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அடுத்து, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கொம்புகள், அதாவது புதரில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து, அந்த கடாவை பிடித்து அதை
தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஈசாக்கு பிழைத்து கொண்டான். கையை உயர்த்தி இங்க பாருங்க. இந்த காரியம் நடந்த பிறகு கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொன்னார். இது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சொன்னார், ஈசாக்குக்கு சொல்லல, சாராளுக்கு சொல்லல. கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், சோதித்தார்னு இருக்குது. ஆபிரகாமை இந்த விதத்தில் சோதி என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் இங்க வா, உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசுதன், நேசகுமாரன், 3 வார்த்தை போடுறாரு. போட்டுட்டு என்ன சொல்றாரு, உன் குமாரனை கொண்டு போய் மோரியா மலையில எனக்காக தகன பலி செலுத்துங்கிறார். ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார். ஆனாலும் சோதித்தார்னு இருக்குது. சோதனையை ஜெயிச்சாதான் ஜீவ கிரீடம் கிடைக்கும். கையை உயர்த்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சோதனையை கொடுப்பார். ஒரு சோதனை வரும். இப்போ ஆபிரகாமை சோதிக்கிறார். அவன் பாருங்க, சாராள் கிட்ட சொல்லல, ஈசா கிட்டையும் சொல்ல, வாப்பா நம்ம பலி செலுத்த போவது, பலி செலுத்துறது வழக்கம். இப்போ பலி செலுத்தி சமபூமியில நடந்து மோரியா மலைன்னு ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். மலை அது. அங்க கழுதங்க நிக்குது. கழுத கொண்டுட்டு வந்த விறக ஈசாக்கு சுமந்துட்டாரு. கவனிங்க. மலையில ஏறி போகும்பொழுது கேட்கிறார், அப்பா உங்க கையில கத்தி வச்சிருக்கீங்க, நான் விறகு வச்சிருக்கிறேன், ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறார். தகப்பன் கேட்கறதானே கேட்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிறார். கவனிக்கிறீங்களா? அது வரைக்கும் அந்த ஆடு 3 சத்தம் கொடுக்கல, ஆணும் சத்தம் கொடுக்கல. சொல்லுங்க, கணக்கவும் கணக்கல. நான் அப்படி யோசித்து பார்த்தேன். முதல்லையே கணச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அப்படின்னா இந்த இதே நடந்திருக்காது. டக்குன்னு என்ன பண்ணியிருப்பார், ஆட்டத்தான் வெட்டியிருப்பார். இப்போ மோரியா மலை வந்துட்டு ஈசாக்கினுடைய கைகள் கட்டப்படுது, கால்கள் அதுக்கு வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. கட்டருக்கு வயசானவரை தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கலாம். யோ, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு இப்போ அருவாளுக்கு என்ன பழி வாங்க வைக்கிறீரா அப்படின்னு இன்னைக்கு விடுவாங்களா? இதான் அந்த சந்ததி பெருகின ரகசியம் என்னன்னு கேட்டேன். பாருங்க, அப்படியே கையவும் ஓங்கிட்டாராம். அவ வாசித்தது போல, பிள்ளையாண்டன் மேல கைய அவனுக்கு உண்டும், நீ இது நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொள்றேன். ஏர் எடுத்து பார்க்கிறாரு. நாங்க ஒரு கடா கத்திக்கிட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? ரகசியத்தை பாருங்க. அது வரைக்கும் கத்தாம தான் இருந்தது. உடனே டக்குன்னு சிந்த மாறி டக்குன்னு அந்த ஆடை போய் பலி செலுத்துறார். அது செலுத்துறதுனால ஈசாக்களுடைய உயிர் தப்பப்பட்டது. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லு. எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீ மரணத்துக்கு தப்பும்படி உன்னை விடுதலை செய்யும்படி, முற்றிலும் உன்னை விடுதலை செய்யும்படி, முற்றிலும் உன்னை விடுதலை செய்யும்படி ஒரு ஆடு வெட்டப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முற்றிலும் உன்னை விடுதலை செய்யும்படி, நீ சுயாதீனமா இருக்கும்படி, உன் கட்டை அவிழ்க்கும்படி, கால் கட்டு, கை கட்டு, கழுத்து கட்டு எல்லாம் கட்டை அவிழ்க்கும்படி ஒரு கிடா, ஒரு ஆடு உனக்காக அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டின் புஸ்தகத்தில் தான் உன் பேர் எழுதப்படும். எழுதப்படுதா? எழுதப்பட்டிருக்கா? நம்ம தானே அடிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்க அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் மக்களைத்தான் ஏலம் போடுவாங்க. இங்கே நான் எங்கள் ஊர் பக்கம்லாம் மீனை ஏலம் போடுவாங்க. மீன் ஏலம் போடுவாங்க. அப்படி இந்த கைக்குள்ளே விட்டு அந்த ஆட்டை கரையம் பேசுவான், வாய்ட்டு சொல்ல மாட்டான். இந்த விரல் ஆட்டினாவே 1000 ரூபா இல்லை 2000 ரூபா கூடுன்னு அர்த்தம். இந்த மாடு வேலை பார்க்குறவங்க பார்த்துருக்கீங்களா, கைக்குள்ளே துண்டை போட்டுட்டு இப்படிமா. நம்மளை இயேசு கிறிஸ்து வாங்கிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை வாங்கினார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க. யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சுய இரத்தத்தினால உங்களை சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறாருங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல சுய இரத்தத்தினாலே உங்களை சம்பாத்தியம் பண்ணாருன்னு இருக்கு. வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, சுய இரத்தத்தினாலே சம்பாத்தியம் பண்ணி கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க. இரத்தத்தினாலே உங்களை சம்பாத்தியம் பண்ணார். பிசாசு ஆபிரகாமின் குமாரத்திய 18 வருஷமா கட்டி இருந்தது. இந்த கட்டில் அந்த ஓய்வு நாள விடுதலை செய்ய வேண்டாமோ?
வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் நிக்க அது அவங்களுக்கு ஒரு குற்றமா தெரிந்தது. இவர் உரத்த சத்தமிட்டார், ஆபிரகாமின் குமாரத்திய சாத்தான் கட்டி வச்சிருந்தான், இந்த கட்டிலிருந்து விடுதலை தர வேண்டாமா? நமக்கு பூர்ண விடுதலை கொடுத்துட்டார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. ஈசாக்குக்காக அந்த ஆடு அடிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவ்வளோதான். ஈசாக்கு டக்குன்னு ஓங்கன்னு அருவா வெட்டி இருக்குமே, ஈசாக்குன்னு சந்ததி இருந்திருக்காதே. அந்த ஆடு மறைந்திருந்த ஆடு. ஆமாம், பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதுன்னு சொன்ன உடனேவா அது சத்தம் கொடுக்கணும்? இது வரைக்கும் புதரில் மாட்டிக்கொண்டிருந்த ஆடு அதுக்கு முன்னால் சத்தம் போட்டிருக்க வேண்டியதானே? இதெல்லாம் இயேசு தான் கையை உயர்த்தி உனக்காக எனக்காக ஓடி வந்து சாகிறவர் அவர் தான். ஆமாம், நம்ம எல்லாரும் பிழைத்து கொள்ளும்படி 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் எல்லாரும் பிழைத்து கொள்ளும்படி இயேசு நமக்காக மரித்தாரே. எல்லாம் கையை தட்டி ஜோரா எல்லாம் கையை தட்டி அல்லேலூயா. ஆமா, நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரையடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி நமக்காக மரித்தாரே. அவர் இயேசு நமக்காக மரித்தாரே. நீங்கள் ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கும்படி. ஈசாக்கிட்ட கேளுங்க, ஈசாக்கே எப்படிப்பா நீ பிழைச்சி வந்த? எப்படிப்பா உன் கை காலு அவுக்கப்பட்டு வந்த? உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டியா? அவன் சொல்லுவான், போ, ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, நான் தப்பிச்சு வந்தேன்பா. கையை உயர்த்தி நீங்க சொல்லணும், எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நான் பிழைத்திருக்கிறது இயேசு என்னை பிழைக்க வைத்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. 3வது ஒரு ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்றேன். இது சிம்சோன், சிங்கம் ஆடா மாறினது. ஆமா, கவனிங்க. திம்லாக்கு போறார் சிம்சோன், தாயும் போறாங்க, தகப்பனும் போறாங்க. ஆனா அங்க ஒரு சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிர்த்து நிக்குது. சிங்கத்தை பார்த்த உடனே கவுனிங்க, அந்த சிங்கத்தின் கையில ஒரு கோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிங்கத்தை பார்த்த உடனே கையில ஒரு ஆயுதம் இல்லாம சிங்கத்தை பாய்ச்சி கிழிச்சு எறிஞ்சாராம். கவனிக்கிறீங்களா? சிங்கத்தை யாராவது கிழிக்க முடியுமா? சிங்கம் கர்ஜித்தான் பூமி அதிருங்க, பூமி அதிரும். கவனிங்க, இவன் பிரதிஷ்ட பண்ணப்பட்டு பிறந்த மகன், சிங்கம் ஆடாய் மாறிட்டு. கையை உயர்த்தி நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் சில வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 5, 6 அந்த வசனத்தை. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் சிம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, அவர்கள் சிம்னாத் ஊர் மட்டும் திராட்சை தோட்டம் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனை திங்கிறதற்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டு. கவனிங்க, ஆட்டுக்குட்டின ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆகா, கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய கவனிங்க, அவனுக்கு ஜெயத்தை கொடுக்க, அதுக்கு பிறதான் இவனுடைய ஜெயம், பயங்கரமான ஜெயம். ஒரு தாடை எலும்பால 1000 பெலிஸ்தரை கொண்டு போட்டான். அதுக்கு முன்னால சிங்கம் ஜெயம் எடுக்க விட்டு கொடுக்க. கையை உயர்த்தி ஒரு நிமிஷத்துல ஆடா மாறிடுது. அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே மாறுது. கவனிக்கிறீங்களா? சிங்கம் என்னைக்காவது ஆடாம, சிங்கத்தை யாராவது கிழிக்க முடியுமா? நீங்க வால்பாறை பக்கம் போங்க, புலிக்கே எச்சரிக்கை ஆயிருங்க. சிங்கக்கூட பார்த்துருக்க முடியாது, அப்படி கர்ச்சிக்கும். ஆனா அவன் மேல அப்படி பாஞ்ச உடனே, கர்த்தருடைய ஆவி வந்தவன பாஞ்ச உடனே அப்படி ஆட்டுக்குட்டியை கிழிச்சது போல கிழிச்சு போட்டானா. சிங்கத்தினுடைய எலும்புகள் பயங்கரமான எலும்பு, கிழிக்க முடியாது. ஆனா அந்த வசனம் சொல்லுது, அந்த சிங்கம் இந்த மனுஷனுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்காகவே, இந்த மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்காகவே ஆடாவே மாறிட்டு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் யூத ராஜ சிங்கம். சிங்கம்னா இயேசு தான் சிங்கம்.
வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம். ஆமாம், 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆமாம் இயேசுவுக்கு சிங்கம்னு பேரு. வாசிமா. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்துக்கு சிங்கமும், யூதா கோத்திரத்தின் சிங்கமும், தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுக்கு முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு பேர் சிங்கம், இயேசு சிங்கம். நல்லா சொல்லுங்க யா. இயேசு ஏதோ கோலை கிடையாது, அடிச்சவனுக்கெல்லாம் அடி வாங்குற ஆள் கிடையாது. அப்படி இயேசுவை பார்த்தோன்னா பேய் நடுங்குச்சு. இயேசு அப்படி வாராருன்னு ஒண்ணு, ஐயோ வராதேரோ காந்துதேன்னு சொல்லுச்சு. இயேசுவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கு, அதாவது லேயன் பிசாசு 6000 பிசாசு பிடிச்சிருந்தவன் கத்துனான், உன்னதமானவரே நீர் தேவனுடைய பரிசுத்தர், எங்களை பாதாளத்தில் தள்ளாத பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளி போட வேண்டும் என்று வேண்டு. அவர் சிங்கம். பக்கத்தில் பார்த்தோம், ஏசு சிங்கம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் சிங்கமா இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய சிங்கமா இருக்கிறார். கையை உயர்த்தி, காட்டுக்கு ராஜா சிங்கம், நீங்க தான் உங்க வீட்டுக்கு சிங்கமா வச்சிருக்கிறார். பாவம் செஞ்சவன் தான் மறைஞ்சி இங்க கவனிங்க, யூடியூப்ல பாருங்க. இந்த பாவம் செஞ்சவன், பாலியல்ல கண்டுபிடிச்சவன், இந்த லஞ்சம் வாங்கினவன எல்லாம் பார்த்திருக்கீங்களா? மூஞ்சவே காட்ட மாட்டான். ஜெயிச்சவனை பார்த்திருக்கீங்களா? கப்பு வாங்குறவன ஹப் 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 எந்திரிச்சு 3வது ஸ்டெப்ல நின்று சலிட் அடிச்சு வாங்குவான். அந்த கூட்டம் தான் நீங்க. ஆமா, ஜெயிக்கிற கூட்டம், சலிட் அடிச்சு கர்த்தருடைய பிரசன்னத்தை வாங்குற கூட்டம். ஏன் தெரியுமா? அந்த இயேசு சிங்கம், ஆனா உன்னையும் என்னை மாற்ற ஆட்டுக்குட்டியாய் மாறிட்டார். ஆட்டுக்குட்டியாய் மாறிட்டார். வேதம் சொல்லுகிறது, சத்தமிடாத ஆட்டா இருந்தார். ஒரு முறை கவனிங்க, இயேசு என் கண்ணிலேயே காட்டக்கூடாதுப்பா, பிலாத்துவும் ஏரோது முடிவெடுத்து கலிலேயருடைய இரத்தத்தை, பலியோடு இரத்தத்தை குடிக்கிறாயா இன்ட்ரெஸ்டா. அப்படி அவங்களை எச்சரித்த இயேசு தான் எச்சரித்தார். அப்பொழுது இயேசுவை எங்க கண்டாலும் விடாத, பிடிச்சிட்டு வா அப்படின்னு கட்டளையிட்டார். அவர் சொல்றாங்க, பாரு 3 நாளாலும் நான் எருசலேமில் தான் இருப்பேன், அற்புதம் செய்வேன், அடையாளம் செய்வேன், எல்லாம் செய்வேன். ஆமாம், 3 நாள் நான் விடை பெற்ற பிறகு பரலோகம் போவேன். போய் நரிக்கு போய் சொல்லு. நரின்னு யாரை சொல்றாரு? பிலாத்துவையும் ஏரோதையும் நரின்னு சொன்னார். லூக்கா எழுதின புஸ்தகம். இந்த வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்க போறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம். அதற்கு இயேசு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி, இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்துவேன், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன், 3ஆம் நாளில் நிறைவடைவேன், 3வது நாளிலே நிறைவடைவேன், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே தீர்க்கதரிசியும் மரித்து போகிறதில்லை என்று நான், ஒரு தீர்க்கதரிசியும் மரித்து போகிறது இல்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லு. ராஜாவா இருந்தா கொண்டு போட்டுருவானோ, எருசலேம் அழிச்சிருவானோ, தீர்க்கதரிசியை கொண்டு வருவானோ. 3 நாள் நான் அங்கதான் இருப்பேன், வியாதிகளை குணமாக்குவேன், பிசாசுகளை துரத்துவேன், 3வது நாள் நிறைவடைந்துதான் நான் போவேன். நரிக்கு போய் அப்போ அந்த பேச்சு என்ன தெரியுமா? சிங்கம் பேச்சு. கையை உயர்த்தி, பயப்படலை இயேசு, யாருக்கும் பயப்பட மாட்டார். ஆமா, கிச்சமேனி தோட்டத்தில் தான் முத ரத்தம் சிந்தினார். உனக்காக ரத்தம் சிந்தினார். உன்னுடைய கஷ்டம் அவருக்கு வந்தது. என் பிள்ளைகளை எப்படியாவது மீட்கணும், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போதே வேர்வை இரத்த துளியாய் விழுந்தது. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, தலையில கை வைங்க. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்த. தலையில கை வச்சு
இயேசு. உரத்த சத்தமா, உரத்த சத்தமா, உரத்த சத்தமா, இயேசு ரத்தமே, ரத்தமே. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உங்க பேர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் மீட்பை கொண்டு வந்தது 430 ஆண்டு ஒரு ஆட்டின் ரத்தம் அத்தனை பேரை வெளியே கொண்டு வந்தது. உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். நீ மீட்க, நீ ரட்சிக்கப்படணும், உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும். இரண்டாவது ஆட்டுக்குட்டி ஈசாக்குக்கு ஜீவனை கொடுத்த ஆட்டுக்குட்டி, முற்றிலுமாய் விடுதலை கொடுத்தார். நீ முற்றிலுமாய் விடுதலை பெறணும். உன் ஜீவன் இயேசுவுக்காக வாழணும். மூணாவது ஒரு ஆட்டுக்குட்டி, உன்னை ஜெயிக்க வைத்த ஆட்டுக்குட்டி. ஒரு சிங்கம் தான் ஆட்டுக்குட்டியை போல அப்படி மாறி அவனை கிழிக்க வை, உனக்கு ஜெயிக்க எல்லா இடத்துலையும் ஜெயம் பெற ஆட்டுக்குட்டியா நீ மாறணும். கையை உயர்த்து. இதுக்கு தானே இயேசு அடிக்கப்பட்டான். சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தாரு. அந்த சிலுவை காட்சியை பாருங்க, ஒரு நிமிடம் சிலுவை காட்சியை பாருங்க, ஒரு நிமிடம் நீங்க பாருங்க, சிலுவை காட்சியை பாருங்க. எனக்காகத்தான் என் பேரு இனி ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்படணும். என் பேரு இனி ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்படணும். என் பேரு இனி ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எழுதப்படணும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.